Hello friends, welcome to Madurai Tamizhachi channel. இப்போ இந்த வீடியோ தான் நம்ம எப்படி எடிட் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஒரு கியூட்டான ஹார்டின் டெம்ப்ளேட் குள்ள உங்க ஃபேவரட் பிக் ஆட் பண்ணி எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். உங்களுக்கு இந்த வீடியோ ஃபைனலா பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, Subscribe பண்ணுங்க फ्रेंड्स. ஓகே, வாங்க இந்த வீடியோ எப்படி எடிட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் Kinemaster ஆப்பை ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு ப்ளஸ் ஐகான் கிளிக் பண்ணி 16:9 aspect ratio சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ மீடியால போய்ட்டு பேக்ரவுண்ட் வந்து Black கலர் சூஸ் பண்ணிட்டு செலக்ட் பண்ணி வேண்ற அளவு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் அந்த டெம்ப்ளேட் வந்து இம்போர்ட் பண்ணிடலாம். ஸோ லேயரில் போயிட்டு மீடியா கிளிக் பண்ணி அந்த ஹார்டின் டெம்ப்ளேட் வந்து இம்போர்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போது அதை செலக்ட் பண்ண மணிக்கு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் வச்சு ஃபுல்லாக கொடுத்துருங்க. ஓகே, இப்போது நெக்ஸ்ட் அந்த ஹார்ட்டுக்குள்ளே உங்களோட ஃபேவரட் பிக் வந்து ஆட் பண்ணிடலாம். சேம் லேயரில் போயிட்டு மீடியாவில் கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன பிக் வேணுமோ அந்த பிக்கை வந்து ஆட் பண்ணிடுங்க. இதையுமே வேண்ட அளவு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது அந்த பிக்கை மட்டும் செலக்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ஹார்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பெருசு பண்ணிக்கோங்க. பெருசு பண்ணி இங்கே வச்சுக்கோங்க. இப்போது அந்த பிக்கை செலக்ட் பண்ணி பிளெண்டிங்கில் போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அப்படின்னா பேக் சைடில் வந்து போயிடும். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த டெம்ப்ளேட்டோட இதுவும் பிக்கோடதும் மர்ஜ் ஆகாமல் இருக்குது. டெம்ப்ளேட்டை வந்து டேப் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் போயிட்டு கான்ட்ராஸ்ட்டை வந்து ஃபுல்லாக பண்ணாவே போதும். ரெண்டும் மர்ஜ் ஆயிடுச்சு. பாருங்கள், கரெக்டாக இருக்குது. ஓகே, இப்போது இந்த பிக்கை வந்து உங்களுக்கு எதுக்கு ஏற்ற மாதிரியோ ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. அது கரெக்டாக ஹார்ட்டுக்குள்ளே வர மாதிரி பாருங்கள். லைட்டாக ப்ளே பண்ணி பார்ப்போம். ஓகே, கரெக்டாக இருக்குது. நான் இந்த கீழே வந்து ரோஸ் கொடுக்குற மாதிரி இருக்குல்ல, அது வந்து எம்டியாக இருக்கிற எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். உங்களுக்கு வேணால் இந்த மாதிரி எம்டியாகவே வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்ற மாதிரினா நான் வந்து சேம் இதே பிக்கே அப்படியே டூப்ளிகேட் பண்ணிடுறேன். டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இதை மூவ் பண்ணி அப்படியே இந்த பேக்ரவுண்ட் எம்டியாக இருக்கிறதுக்கு வந்து கொண்டு வந்துடுறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு ஓகே, லைட்டாக எனக்கு இது வந்து இங்கே இந்த இடத்துல பாருங்கள், லைட்டாக இது வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. நீங்கள் க்ராப் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. இல்லைன்னா லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி பிக்குக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போது இந்த பிக்குக்கு மட்டும் லைட்டாக ஓவரால் அனிமேஷன் வந்து ஃப்ளிக்கர் மாதிரி போட்டால் அது கொஞ்சம் பிளிங்காக இருக்கையில் நல்லாயிருக்கும் சாங் வரையில். இப்போது ஃபைனலாக உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் ஆடியோ வந்து ஆட் பண்ணிடலாம். ஓகே, இப்போது ஃபைனலாக ப்ளே பண்ணி பார்ப்போம். ஓகே, கரெக்டாக இருக்குது. லாஸ்ட்டு வந்து கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகுது. எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல இருக்குது. ஸோ இந்த டெம்ப்ளேட்டுக்கு ஏற்ற மாதிரி அதில் லாஸ்ட்டாக வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ வந்து அப்படியே அந்த பேக்ரவுண்ட் ஸ்க்ரீனில் வந்து டேப் பண்ணால் சிசர் டூல் வந்துடும். அதில் போய் ட்ரிம் டு ரைட் சைடு வந்து இது பண்ணிடுங்க. ஓகே, ஆட்டோமேட்டிக்காகவே மித்த ரிமைனிங் வந்து இதாயிரும், டிசேபிள் ஆயிரும். ஃபைனலாக ஷேர் பண்ணிடலாம், எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு என்ன ஃப்ரேம் ரேட் ரெசல்யூஷனில் வேணுமோ வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணிடுங்க. நான் யூஸ் பண்ணியிருக்க எல்லா மெட்டீரியல்ஸுமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் நான் யூஸ் பண்ணியிருக்க ப்ரோ வெர்ஷனுமே கொடுத்துருக்கேன், வேணால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், Subscribe பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.